வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. நாங்குநேரியில் காவலர் பயணச்சீட்டு எடுக்க மறுத்த விவகாரத்தை அடுத்து விதிகளை மீறும் அரசு பேருந்துகளுக்கு போலீசார் அபராதம் விதித்து வரும் நிலையில் அரசு பேருந்துகளில் காவலர்கள் இலவச பயணம் மேற்கொள்ளும் திட்டத்தில் தமிழக அரசு அலட்சியம் காட்டி வருகிறது எனவும் இது காவல்துறைக்கும் போக்குவரத்து கழகத்திற்கும் இடையே மோதலாக மாறிவிடக்கூடும் எனவும் அன்புமணி ராமதாஸ் அச்சம் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம், முழு விவரங்கள் என்ன? அகிலா வணக்கம். கடந்த 2 நாட்களாக தமிழகத்தில் உள்ள அரசு பேருந்துகளுக்கு தமிழகத்தை சேர்ந்த காவலர்களே அபராதம் விதிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. எனவே இது இரு துறைகளுக்கும் 2 துறை சேர்ந்த அதிகாரிகளுக்கும் ஒரு மோதலாக மாறி இறுதியில் பொதுமக்கள் இதில் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எனவே தமிழக அரசு இந்த விவகாரத்தில் தலையிட்டு இந்த சண்டைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வாயிலாக வேண்டுகோள் விடுத்துள்ளார். 2 தினங்களுக்கு முன்பு திருநெல்வேலியில் காவலர் ஒருவர் பயணச்சீட்டு எடுக்காமல் பயணம் செய்திருந்தார். அவரை பயணச்சீட்டு எடுக்கும்படி நடத்துனர் கேட்டபோது தான் காவல்துறை சீருடையில் இருப்பதனால் அந்த பயணச்சீட்டு எடுக்க முடியாது என்று பிறகு அது கடும் வாக்குவாதமாக மாறியது. அந்த காணொலி வெளியாகி பெரும் பரபரப்பு ஏற்படுத்திய நிலையிலே அதனைத் தொடர்ந்து காவலர்களுக்கும் நடத்துனர்களுக்கும் இடையே ஒரு பனிப்போர் போல மூண்டது. செல்லும் இடமெல்லாம், அதாவது அரசு பேருந்துகள் செல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் போக்குவரத்து காவலர்கள் சென்று அந்த அரசு பேருந்துகளுக்கே 500 ரூபாய் அபராதம் விதிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் இதுவரை 200க்கும் மேற்பட்ட பேருந்துகளுக்கு, அரசு பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாகவும் இது காவல்துறையினர் வெர்சஸ் அரசு போக்குவரத்து துறையினர் என்ற ரீதியிலே 2 தரப்பு அதிகாரிகளும் 2 தரப்பில் வேலை செய்யக்கூடிய அந்த பணியாளர்களும் மாறி மாறி மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறி இருக்கின்றது. 2 துறைகளை சார்ந்தவர்களுமே நேரம் காலம் பார்க்காமல் உழைக்கக்கூடியவர்கள். பொதுமக்களுக்காக தொடர்ந்து பணியாற்றக்கூடிய இந்த 2 துறைகளை சார்ந்தவர்களும் அடித்துக் கொள்வது, மோதிக்கொள்வது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கை பாதிக்கக்கூடிய நிலை ஏற்படும் எனவும் அதற்கு முன்பாக இந்த விவகாரத்தில் தீர்வு காணப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஓய்விடம் இல்லாமல் குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் பணியாற்ற வேண்டிய கட்டாயம் இந்த 2 தரப்பு அதிகாரிகளுக்குமே இருக்கிறது. எனவே காவல்துறை மற்றும் போக்குவரத்து துறை பணியாளர்கள் இரு தரப்புக்குமே ஒப்பீட்டளவில் மிக அதிக பணி நேரமும் மிக குறைந்த ஊதியமும் தான் நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த விவகாரத்தில் தமிழக அரசு 2021 சட்டமன்றத்தில் அறிவித்த அறிவிப்புப்படி காவலர்கள் அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணிப்பதற்கான அரசாணையை உடனடியாக வெளியிட்டு இதில் தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் காவல்துறையும் போக்குவரத்து துறை அதிகாரிகளும் மோதிக்கொள்ளக்கூடிய அந்த போக்கிற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதன் மூலமாக பொதுமக்கள் பாதிக்கப்படுவது தடுக்கப்படும் எனவும் பாமக தலைவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.